வாங்க இன்றைக்கி சப்பாத்திக்கு உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போயும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதுக்கு முதல்ல 3 தக்காளி, அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு கட்டி பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அரை ஸ்பூன் சோம்பு, அன்னாச்சிப்பூ, பிரியாணி இலை சேர்த்தி முதல்ல தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சதுக்குமா நல்லா பொட்டியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். பார்த்திங்கன்னா தெரியும், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த விழுதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் வதக்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்து இந்த தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இதோட தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு கலந்துக்கலாங்க. இது கொதித்து வரட்டும். அரைக்கிறதுக்காக அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவல், 4 முந்திரி பருப்பு எடுத்துருக்கோங்க. இதையும் நல்லா பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருச்சுங்க இந்த கிரேவி. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்திக்கலாங்க. நமக்கு இது கிரேவியாக வைக்கிறோம், கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கணும். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம முந்திரி பருப்பு சேர்த்திருக்கனால கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும், அதனால் உடனே கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டும். நல்லா கலந்தாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதித்து வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துச்சு. கிரேவி இந்தளவு திக்னஸ்ஸாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தள்ளி தள்ளி ஊற்றிக்கலாம், இல்லைன்னா எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துக்கும். தள்ளி தள்ளி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 6 நிமிஷம் வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், முட்டை கிரேவி ரொம்பவே டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. நல்லா இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்களும்